இன்றைக்கு என்னுடைய இருதயத்துல கர்த்தர் பேசுகிறார். நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு உங்க தலையை உயர்த்துகிறவர் கர்த்தர், உயர்த்துகிறவர் கர்த்தர். அவர் உங்களுக்கு செய்வார், அவர் உங்களை அலங்கரிப்பார், அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் உங்களை கனப்படுத்துவாங்க. அது கர்த்தர் உங்களுக்கு செய்தது. நீங்க கர்த்தரை கனப்படுத்துவீங்க, நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. உங்களை முன்னாடி நிக்க வச்சு பின்னாடி கிரியை செய்கிற ஒரு தேவனை, ஆண்டவருடைய பிள்ளையே, இப்பொழுது நீ கடந்து போகிற இந்த சூழ்நிலையில கர்த்தர் உன்னை முன்னாடி நிக்க வச்சு, கர்த்தர் உன்னை வெற்றியை காண்பிச்ச வச்சு, அவார்டை உங்க கையில கொடுத்துட்டு, கை தட்டல உங்களுக்கு கொடுத்துட்டு, பின்னாடி இருந்து நான் உனக்கு உதவி செய்வேன். நம்புறவங்க கைகளை தட்டி அந்த அற்புதத்தின் கரத்தை, நல்ல கைகள், நான் பார்க்க போறேன், பார்க்க போறேன், பார்க்க போறேன். அத கிருபையா எனக்கு கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. இத்தனை நாட்களும் நம்முடைய காரியத்தை எல்லாம் யார் செஞ்சான்னா அப்பா தான் செஞ்சாரு. அவர் தான் நமக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணாரு. ஆனா மற்றவர்களுடைய பெருமெல்லாம் யாருக்கு வருதுன்னா அவங்க நம்மளை தான் புகழ்த்துறாங்க, உங்களை தான் புகழ்த்துறாங்க. நீங்க நல்லா பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா செஞ்சிட்டீங்க. நம்முடைய தேவன் தாராள குணம் உடையவர். ஹல்லேலூயா. கடந்த 7 நாட்கள் கடந்த ஒரு சில வருடத்திற்கு முன்பாய் குழந்தை பாக்கியத்திற்காக ஜபம் நடத்தினோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாய் குழந்தை இல்லாத ஒரு சிஸ்டர் இந்த 7 நாட்களும் அந்த ஜபத்தை கண்ணீரோட கலந்துகிட்டாங்க. அந்த பிரேயர் முடிச்ச 1 மந்த்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கர்ப்பம் தரிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு டாக்டர்கிட்ட போய் ஒரு 2-3 மாசம் கரெக்டாக ஸ்கேன் பண்ணிட்டு வந்தா 4th மந்த்ல அந்த டாக்டர்ஸ் சொன்னாங்க, இல்லை குழந்தைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது, அந்த குழந்தையினுடைய தலை ரொம்ப குட்டியா இருக்குது, அதனால இந்த குழந்தைய பெத்தெடுத்தா நீங்க ஊனமான குழந்தையா தான் பெத்தெடுப்பீங்க. ஆனா ரொம்ப கவலையா இருந்துச்சு மனசுக்கு, அவங்களுக்கு ரொம்ப உடைஞ்சிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் கையை வச்சு, இது நீங்க கொடுத்த குழந்தை, 7 வருஷமா எனக்கு பிள்ளை இல்லை, ஆனா இந்த ஜெபம் பண்ணதுக்கு பிறகுதான் நீங்க தந்தீங்க, அதனால 100% நான் நம்புறேன் இது நீங்க கொடுத்தது, எனக்கு குறைவில்லாம நீங்க கொடுப்பீங்க, உங்க படைப்புல எந்த குறைவும் இல்லை அப்படின்னு ஜோம் பண்ணி கடைசியில டாக்டர் எல்லாம் ஆச்சரியப்படுற அளவிற்கு ஒரு பழுதில்லாத குழந்தைய, பழுதே இல்லாத குழந்தைய கர்த்தர் தந்தார். என்ன நடந்துச்சு டாக்டர், என்ன நடந்துச்சு? அப்பா அவர் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் தெரியும், எங்க கண்ணுக்கு பிரச்சனையை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு, ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைய, உடைஞ்சு போய் இருக்கிற தாயே, தகப்பனே, அற்புதம் நடக்கும், அது ராத்திரியில நடக்கும். கர்த்தர் அந்த விடிய காலத்துல கர்த்தர் செய்வாரு. உங்க கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும், உலகத்துல இருக்கிற யாருக்கும் தெரியாது. அப்படி வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற என்னுடைய ஆண்டவர், அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, thank you Jesus. ஆண்டவருடைய சித்தம் நமக்கு நேராய் திரும்பும். ஏதோ ஒண்ணு அவர் எனக்கு செய்ய போறாரு, ஏதோ ஒண்ணு அவர் எனக்கு செய்ய போறாரு, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு செய்ய போறாரு, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு செய்ய போறாரு, ஏதோ ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் செய்ய போறாரு, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, உங்களை கொண்டு ஏதோ ஒண்ணு கர்த்தர் செய்ய போறாரு. இது நடக்கும், இது நடக்கும். ஆமென். அந்த தைரியத்தையும் அந்த கிருபையும் கர்த்தர் கிருபையாய் தருவாராக.